நீங்க ஒவ்வொரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்னு எல்லா செட்டிங்கையும் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றீங்களா? நீங்க எதுவுமே பண்ணாம ஆட்டோமேட்டிக்காவே இதை வர வைக்க முடியும். அதுக்கு தான் ஒய்டி ஸ்டுடியோல நமக்கு அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல என்ன ஆகும்னா, நீங்க ஒரு டைம் மட்டும் வீடியோக்கு காமனா யூஸ் பண்ற செட்டிங்ஸை கொடுத்து செட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்லயும் அந்த செட்டிங்ஸ் டிஃபால்ட்டா செட் ஆயிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எப்படி நம்ம யூடியூப் சேனலுக்கு அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸை செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி ரைட் சைட்ல இருக்கிற இந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்க. அடுத்து studio.youtube.comங்கிற சைட்டை ஓபன் பண்ணி அதுல உங்க சேனல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல இருந்து நான் கம்ப்யூட்டர்ல பண்ணி காட்டுறேன், அதை பார்த்து நீங்க அப்படியே மொபைல்ல பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஸ்டுடியோ வெப்சைட்ல லெஃப்ட் சைடு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில். உங்க எல்லா வீடியோக்கும் பொதுவா ஏதாவது டைட்டில் நீங்க வைப்பீங்கன்னா அதை இங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து சேனல் நேமை எல்லா வீடியோ டைட்டிலையும் கொடுப்பாங்க. அப்படி இருந்தா சேனல் நேமை டைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஹேஷ்டேக்ஸ், எல்லா வீடியோக்கும் பொதுவா சில ஹேஷ்டேக்ஸை நீங்க கொடுப்பீங்கன்னா அந்த ஹேஷ்டேக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பர்மனன்ட் கிடையாது, நீங்க அப்லோட் பண்ணும்போது தேவைப்பட்டா இதை சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷன், நீங்க எல்லா வீடியோக்கும் பொதுவா யூஸ் பண்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனை இங்க டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட சோஷியல் மீடியா லிங்க், நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் லிங்க் அதெல்லாம் டைப் பண்ணி ஏற்கனவே ஒரு டிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து விசிபிலிட்டி, உங்க வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அது டிஃபால்ட்டா பப்ளிக்ல இருக்கணுமா இல்ல பிரைவேட் ஆர் அன்லிஸ்டட்ல இருக்கணுமான்னு கேக்குறாங்க. நான் எப்பவுமே வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது பிரைவேட் வச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுவேன். அதனால நான் வந்து பிரைவேட் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து டேக்ஸ், உங்க எல்லா வீடியோக்கும் பொதுவா சில டேக்ஸை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த டேக்ஸை இங்க கமா கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் தான் என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் பொதுவா யூஸ் பண்ணுவேன், அதை இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து மேல இருக்கிற இந்த அட்வான்ஸ் செட்டிங் டேபை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ். ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ்னா என்னன்னா, நம்ம வீடியோக்கு இந்த மாதிரி சாப்டர்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, இது எப்படி பண்றதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேனுவலான சாப்டர்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிருங்க. அப்ப யூடியூபே ஆட்டோமேட்டிக்கான சாப்டர்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து எல்லா வீடியோக்கும் நீங்க என்ன லைசன்ஸ் செட் பண்ணணுமோ அதை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோஸை வேற யாருமே உங்க பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்து கேட்டகரி, நீங்க எல்லா வீடியோஸையும் பொதுவா எந்த கேட்டகரியில போஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த கேட்டகரியை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோ லாங்குவேஜ், நீங்க எப்பவுமே எந்த லாங்குவேஜ்ல பேசி வீடியோ போடுவீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்க எந்த லாங்குவேஜ்ல டைப் பண்ணுவீங்களோ அதை இங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லயும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் ஆன் பண்ணுவீங்கன்னா இங்க ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லா வீடியோஸ்லயும் லைக்ஸ் எவ்வளவு வந்திருக்குங்கிறத நீங்க காட்டணும்னு நினைச்சீங்கன்னா இங்க டிக் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் மேல இருக்கிற இந்த மானிட்டைசேஷன் டேபை கிளிக் பண்ணுங்க. இதை வந்து சேனல் மானிட்டைஸ் ஆனவங்க மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப இதுல வந்து உங்க சேனல்ல 8 நிமிஷத்துக்கு மேல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்லயும் மிட்ரோல் ஆட்ஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்க. உங்க வீடியோஸுக்கு மிட்ரோல் ஆட்ஸ் வந்துச்சுன்னா உங்களோட ரெவென்யூ அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப வீடியோவை அப்லோட் பண்ணும்போது ஏற்கனவே அதுல என்னென்ன செட்டிங்லாம் செட் ஆயிருக்கணுங்கிறத இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ்ல நம்ம கொடுத்துட்டோம். இப்ப அடுத்து கீழே இருக்கிற இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்ப அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் ஃபைனல் ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ் வந்து இனிமேல் நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஏற்கனவே அப்லோட் ஆயிருக்கிற வீடியோஸ்ல ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இப்ப நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ப்ரௌசர்ல வீடியோவை அப்லோட் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நீங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல இருந்து வீடியோ அப்லோட் பண்ணாலோ இல்லைன்னா யூடியூப் ஆப்ல இருந்து அப்லோட் பண்ணாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டர்ல போய் அதுல இருந்து வீடியோவை அப்லோட் பண்ணாலோ இது ஒர்க் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைட்டில்ல பாருங்க, நம்ம அப்லோட் டிஃபால்ட்ஸ்ல என்ன டைட்டில் கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம வீடியோக்கான டைட்டிலை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா
பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க, நம்ம அப்லோட் டிஃபால்ட்ஸ்ல கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. இப்போ இதுலயே வந்து நம்ம இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனையும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வாங்க, அப்லோட் டிஃபால்ட்ஸ்ல கொடுக்காத செட்டிங் எல்லாத்தையுமே நீங்களா தான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே டிக் கொடுத்துருந்தோம். ஸோ இங்க டிக் ஆயிருக்கு. அடுத்து வீடியோ லாங்குவேஜ்ல வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தேன், இங்க தமிழ் செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லைசன்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து கேட்டகரி எஜுகேஷன் கொடுத்துருந்தேன், இங்க எஜுகேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. தேவைப்பட்டா நீங்க கேட்டகரி சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் ஆன்ல இருக்கணும்னு நான் கொடுத்துருந்தேன், இங்க ஆன்ல செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு காட்டணும்னு நான் இங்க டிக் பண்ணியிருந்தேன். ஸோ இங்க டிக் ஆயிருக்கு. இப்போ அடுத்து மேல இருக்கிற இந்த விசிபிலிட்டி டேபை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டா பிரைவேட்ல இருக்கணும்னு நான் செட் பண்ணியிருந்தேன். பாருங்க, பிரைவேட் தான் செட் ஆயிருக்கு. தேவைப்பட்டா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இல்ல, நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ஆப்ஷனையும் நீங்க தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் டிஃபால்ட்ஸ்ல நம்ம என்ன செட்டிங்ஸை கொடுத்துருந்தோமோ அது ஏற்கனவே அந்த வீடியோல செட் ஆயிருக்கும். ஸோ இதனால நீங்க அப்லோட் பண்ற டைம் வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.